வருஷம் இந்த இயக்கம் அதுக்காக இயங்கிட்டு இருக்கு. 13,000 பேர் கல்யாணம் பண்ணாம இதுக்காக ஓடிட்டு இருக்கிறான். RSS, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், இதெல்லாம் அவருடைய சங் பரிவார் அமைப்புகள். அந்த அமைப்புகளை சார்ந்தவங்க 85-90 வயசு வரல இன்னும் வந்து கல்யாணம் பண்ணாதவங்க இருக்கிறாங்க. அவன் வேலை 24 மணி நேரம் 365 நாள் இந்த அரசியலை போய் ஊருக்கு ஊரா பரப்பணும். SC ST மக்களை எல்லாம் நீ வெளியே போகாத, வேற மதத்துக்கு போகாத, உனக்கு என்ன வேணும், கோயில் வேணுமா நான் கட்டி கொடுக்குறேன், கஸ்தூஸ் வேணுமா கட்டி கொடுக்குறேன், ரோடு போடுமா ரோடு போட்டு கூட தரேன், பள்ளிக்கூடம் கட்டி தரமா பள்ளிக்கூடம் கட்டி தரேன், மதம் மாறாத, கன்வெர்ஷன் வேண்டாம், முஸ்லீமா ஆகாத, கிறிஸ்டியானிட்டி ஆகாத, இதை செய்யறதுக்குன்னு 13,000 பேர் இருக்கிறான். குடும்பம் இல்லாம, 2 பிள்ளை இல்லாம, சொத்து சுகம் தேடாம, பேர் புகழ் வேண்டான்னு, முகம் தெரியாது, மேடை ஏற மாட்டான், போஸ்டர் ஓட்ட மாட்டான், துண்டறிக்கையில பேர் இல்லையேன்னு கவலைப்பட மாட்டான். 13,000 பேர் அப்படி வேலை செய்யறான். ஒரு இயக்கத்துக்கு அவ்வளவு பெரிய டெடிகேட்டடோடு வேலை செய்யறான். அதே மாதிரி அர்ப்பணிப்போட RSS காரர்கள் வேலை செய்கிறார். இதுதான் RSS காரனுடைய கனவு திட்டம். அதுக்காக 100 வருஷம் தாக்கு பிடிச்சு போராடிட்டு இருக்கிறான். அபூபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி கொடுக்கணும், கொஞ்சம் அறிவு இருக்கிற தமிழனையும் தமிழ்னு தடவணும். அப்பதான் தமிழ் அழிக்க முடியும். உலகத்துல இருக்க எல்லா நாட்டுல இருக்கிற தமிழர்களை பத்தி பேசுவோம், இந்தியாவில இருக்கிற மாநிலத்துல இருக்கிற தமிழனை பத்தி பேச மாட்டோம், தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழனை பத்தி பேசுவோம், பாகிஸ்தான்ல இருக்கிற தமிழை பத்தி பேச மாட்டோம். தமிழை அழிக்க என்னென்ன வழியெல்லாம் உண்டோ அதெல்லாம் செய்யறதுதான் மிகப்பெரிய கணம். அதுக்கு முதல்ல ஹிந்தி, அந்நிய மொழி, ஹிந்தியை நாங்க விடவே மாட்டோம். ஹிந்தி தெரிஞ்சாதான் தமிழுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். ஆனா நாங்க ஹிந்தியை படிக்க விட மாட்டோம், சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்ல விட மாட்டோம். கல்விக்கு அர்த்தம் ஹிந்தி தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு பாட்டு படிக்க வேண்டியது, கல்வினா என்னன்னு கேட்டா மண்டை சொல்ல வேண்டியது. இதான் தமிழனோட லட்சணம். இப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட மொழியும் இப்படிப்பட்ட உலகத்துக்கே வரலாறு சொல்லி கொடுக்குற மொழியை எப்படிலாம் அழிக்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்க கோயிலை எடுத்துட்டு திருவள்ளுவர் வைக்கிறோம். நாங்க வந்தாச்சுன்னா தொழிற்சாலை எல்லாம் உண்டாக்குவோம். அப்ப ரோடு யாரு போடுவா? தொழிற்சாலை உண்டாக்குனாச்சுன்னா ரோடு போடணும்ல. இதுக்கு முன்னாடி ரோடு போட்டு கேட்ட சொன்னியா? சேலத்துல இருந்து சென்னைக்கு வரைக்கும் ரோடு போடும்போது சீரியல் பார்க்க போவியான்னு கேட்டீங்களா? இப்ப தொழிற்சாலை கொண்டு வரீங்க, கார்பரேட் தானே. நாங்க பணம் ஏறி வீட்டு கொடுத்துறோம், இங்க பெரிய மிஷின் வச்சு காய்ச்சி விளையாட்டு கழிச்சு கொண்டாங்க, நாங்க சப்பிட்டு போடுமா. இப்படி நிறைய கனவு இருக்கு. தமிழை மீட்சினா என்னன்னு தெரியல. வீட்டை இருந்துதான் காப்பாற்றணும், தமிழ் தேசியத்திட்ட இருந்துதான் தமிழை காப்பாற்றணும். தமிழுக்கு மீட்சியா என்ன மீட்சியே தெரியல. இப்ப எங்க போச்சு சமஸ்கிருதம் தெரியல. சமஸ்கிருதம் வடமொழிங்கிறது, ஹிந்தி அந்நியமொழிங்க வேண்டியது, அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்திலே பேச வேண்டியது. மீட்சி, விவசாயி, நாம் தமிழர் கட்சி, காட்சி, ஆட்சி, மாச்சி, ஏச்சி, இதெல்லாம் என்ன பொழப்பு தான் தெரியல. இந்த நார்கட்ட பொழப்பு எதுக்கு பொழைக்காங்கன்னு தெரியல. பெத்தவன் ரத்தவனா இருக்கணுமா? என் மொழி தெரியாதவன் தலைவனா இருக்க முடியாது, கடவுளா இருக்க முடியாதான். பிறகு பாஷாவை எதுக்கு அப்பா என்ன? அபூபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி கொடுத்த ஹிந்தி அந்நிய மொழி, சமஸ்கிருதம் வடமொழி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வாயில தமிழ் நிக்காது. முத்தமிழ்ங்கிறது, மூன்று தமிழ்ங்கிறது, பதம் தமிழ்ங்கிறது, பைந்தமிழ்ங்கிறது, தீம் தமிழ்ங்கிறது எல்லாம் முத்தமிழ் மட்டும்தான். இயல், இசை, நாடகம் கிடையாது. முத்தமிழ்னா சமஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ், இந்த மூணும் சேர்ந்துதான் முத்தமிழ். தமிழுக்கு அர்த்தம் சொல்லணும்னா நீங்க ஹிந்தி தெரிஞ்சாதான் தமிழுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். ஏன்னா ஹிந்திங்கிறது முத்தமிழ்ல வர 2வது தமிழ் ஹிந்தி. நாம பேசிட்டு இருக்கிறது சமஸ்கிருதம். அதாவது பதம், பகுபதம், பகாபதம். பகுப்பதமும் பகாபதமும் ஒண்ணு சேர்ந்ததுன்னா பதமாயிரும். பதத்தை பிரிச்சுக்கினா பகுப்பதமும் பகாபதமும்னு 2 பிரியும். அவ்வளவுதான். இந்த 2ஐயும் ஒண்ணு சேர்த்தா பதம், பதத்தை பிரிச்சா பகுப்பதம், பகாபதம், இந்த 2 வந்துடும். எதெல்லாம் நீங்க சமஸ்கிருதம் சொல்றீங்களோ அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா தமிழ் இருக்கும். எதெல்லாம் நீங்க தமிழ்னு சொல்றீங்களோ அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா ஹிந்தி இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, திராவிடம் சமஸ்கிருதம் தானே, அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா திரு கூட்டல் அவர் கூட்டல் இடம் அப்படின்னு வந்துடும். இப்ப 3 தமிழ் தானே. அதே மாதிரி அவசரம் அப்படிங்கிறது, அவசரம், அர்ச்சனை அப்படிங்கிறதுலாம் வடமொழிங்காங்களா, அதெல்லாம் அது அவசரம் அப்படின்னா அவர் கூட்டல் சர் கூட்டல் அறம், அவசரம் அப்படி வரும். அதே மாதிரி அம்மா அப்படின்னு தமிழ் தானே, அதை பிரிச்சீங்கன்னா உள்ள ஹிந்தி வந்துடும். அதே மாதிரி சக்காலத்தி தமிழ் தானே, சக்காலத்தி அதை பிரிச்சீங்கன்னா சக் கூட்டல் காலம் கூட்டல் ஆத்தி, சக்காலத்தி அப்படி புரிஞ்சிடும். இந்த சக்குங்கிறதும் இந்த ஆத்திங்கிறதும் ஹிந்தி. ஹிந்தி தெரிஞ்சாதான் பதில் சொல்ல முடியும். ஹிந்தி தெரிஞ்சு இது சமஸ்கிருதம், 3ஐயும் ஒன்னிணைச்சு ஒரு பொருள் தரும். அது கேட்க அவ்வளவு அழகா இருக்கும். அப்படி மத்தாளம், மத்தாப்பு, பருப்பு கடையில மத்து, இப்படி எதை எடுத்தாலுமே மேடை, மாநாடு, மேடை, அதுக்கப்புறம் அம்மா, மாணவி, கல்வி, அரசியல், வணக்கம், பகுத்தறிவு, மாண்புமிகு, இருமாப்பு, கடவுள், நாம் தமிழர் கட்சி. கல்வி தமிழ் தானே, பிரிச்சிங்கன்னா என்னன்னு கேட்டா சொல்ல தெரியாது. ஆனா பிரிச்சு உள்ள போனீங்கன்னா ஹிந்தி தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. ஹிந்தி, சமஸ்கிருதம், தமிழ், இந்த 3 சேர்ந்துதான் முத்தமிழ்.